கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அதற்கு முந்தி சங்கீதங்களின் புத்தகத்தில் 89ஆம் சங்கீதத்தில் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 89ஆம் சங்கீதம் 21வது வசனம். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த வாக்குத்தத்தத்தை தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இது ஒரு வருஷத்துக்கான வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு வாக்குத்தத்தம். யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று தாவீதை குறித்து சொல்லுகிறார். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிற அந்த தாவீதுக்கு தான் ஆண்டவர் தொடர்ச்சியாய் சில வசனங்களை வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. ஒரு வசனம் மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அவனுக்கு போதுமானதாய் அவனோடு இருந்து செயல்பட்டதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை நமக்காக நம்மோடு இருந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. என் கை அவனோட உறுதியாக இருக்கும். யாரோடு? நான் தெரிந்து கொண்ட அந்த மகனோடு என்னுடைய கை உறுதியாக இருக்கும். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் அடுத்தபடியாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய கை என்னோட உறுதியாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கை எப்பொழுது என் கூட இருக்கும்னு அர்த்தம். கர்த்தருடைய கை எப்பொழுது என்னோடு இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை பேசுகிறார். அதில் முதல் காரியம், சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. அப்படியானால் தேவனுடைய கை நம்மோடு இருந்து செய்கிற முதல் காரியம், சத்ரு நம்மை மேற்கொள்ள இல்லாட்ட தொட முடியாதபடி நம்மை பாதுகாக்கிறதுக்காக நம்மோடு உறுதியாக இருக்கிறதாக நம்மை பலப்படுத்துகிற கரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீழே 26 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவனை கர்த்தர் எவ்வளவு மேன்மைப்படுத்த போறாரெல்லாம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க 25 வசனத்தில், நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவனை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துகிறார். பாருங்க, சமுத்திரத்தின் மேல் அவனுடைய கையை ஆளும்படி வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆறுகள் மேல் அவனுடைய வலது கரத்தை ஆளும்படி வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்களை மடங்கடிப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சத்துருக்கள் போராட்டம் உண்டு. ஆனால் தேவன் அவர்களை நமக்கு எதிராக வருகிறவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாய், இந்த 21 வசனத்தினுடைய தொடர்ச்சியாய் நாம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வசனம் 21 வசனம். அவன் நம்ம பார்த்து சொல்லுகிறார், என் கை எப்போதும் உன் கூட இருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்துன்னு சொல்லுகிறார். நான் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வசனம் பாருங்க 13வது வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, வலது கரம் உன்னதமானது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நாம் ஆண்டவரை பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை பலப்படுத்த உங்களுக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்த உங்களுக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, எனக்காக உங்க கையில பராக்கிரமம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்காக உங்க கரம் உயர்ந்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் எனக்காக உயர்ந்து இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய கரம் தோற்று போகாது. ஏன்னா மோசேயினுடைய கரம் கீழே தாழ விழும் பொழுது அமலேக்கியர் ஜெயித்தார்கள். அவனுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஆகவே தேவக்கரம் சத்துருவை மேற்கொண்டு உயர்ந்திருக்கிறதுனால
நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். எனக்கு தோல்வி இல்லை, ஆண்டவருடைய கரம் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கரமாக இருக்குது. அதனால 118ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நல்ல பாட்டு பாடுகிறதான இடமா நம்முடைய வீடு இருக்கணும். தேவனை துதிக்கிற இடமா நம்முடைய வீடு இருக்கணும். அப்படி இருக்குமானால் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 118ஆம் சங்கீதத்தில் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவருடைய கரம் உன்னதமாக இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. ஆகவே அவருடைய கரம் எனக்காக பராக்கிரமம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை நம்ம சார்ந்து கொள்வோம். அடிக்கடி ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு வல்லமை உள்ள புயம், எனக்கு என்ன பலப்படுத்த உங்களுக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, எனக்காக உங்கள் கரத்தில் பராக்கிரமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் தான் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதும் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அது ஒரு வித்தியாசமாய் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். அதாவது என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, மற்ற யாருக்கு இடையாத ஒரு காரியத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இப்படி அதாவது அபிஷேகம் பண்ணின நாளில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்னு போட்டிருக்குது. மற்ற எத்தனை ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ஆனால் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்படலை. தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணின நாளில் தன்னுடைய ஆவி அவன் மேலே வைத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆகவே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாளிலே தாவீது அங்கே சாமுவேலால் தைல கொம்பு எடுத்து அவன் அபிஷேகத்தை ஊற்றின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய அந்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கி இருந்ததனுடைய விளைவை தான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கோலியாத்தை அவன் முறியடிக்கிறான். அதுக்கு அது தொடர்ந்து நடக்கிற காரியம். இன்றைக்கு நம்ம அதை குறித்து கவனிக்க போறதில்லை. இந்த 16ஆம் அதிகாரத்தில் உள்ளதான சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு எனக்கு அநேக வருஷங்களுக்கு முந்தி கர்த்தர் என்னோடு கூட பேசினதான ஒரு வார்த்தை இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தாவீதை குறித்து நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தில் அதிகமாக தியானிக்கணும். ஆரம்பத்தில் அதை குறித்து ஒரு பாட்டு பாடினோம். தாவீதை போல நடனம் ஆடினீங்க, நடனம் ஆடாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை உள்ளார்ந்த உடைய மனதோடு ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் செய்யணும். அதில் தாவீது ஒரு நல்ல ஒரு தாவீது நல்ல ஒரு பாத்திரமாக இருக்கிறார். தேவனை துதிக்கிறதுல அவருக்கு மேலே ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகவே தாவீது தேவனை துதிக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் 2 பேரை குறித்து தான் புதிய ஏற்பாட்டுடைய துவக்கத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இப்படித்தான் புதிய ஏற்பாடு துவங்குகிறது. ஆபிரகாமும் தாவீதும் மிக முக்கியமானவர்களாய் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தை குறித்து எழுதும்போது முதலாவதாக சொல்லப்படுகிறார்கள். தாவீது மிக முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து கர்த்தர் அவனுடைய ஆவியானவர் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, ஆராதனை நேரத்துக்காய் வயலுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. எங்கள் எல்லாருடைய இருதயங்களை திறந்து நீர் உங்களுடைய ஜீவ வார்த்தை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வார்த்தையினால நாங்கள் பிழைக்கணும், இப்படி வார்த்தையினால எங்களை நடத்தணும். அதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக எங்களை ஆச்சரியமான வழியில கொண்டு செல்ல நாங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது வாசிக்கல. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய காலம் கிட்டத்தட்ட தாவீதுக்கு ஒரு 15 வருஷம் முடிந்து போன ஒரு காலம். 16-17 வயசு எடுத்துக்கிடலாம். இந்த 16-17 வயசுக்கு முந்தின காலங்கள் பைபிளில் எழுதப்படலை. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நான் அதை பிரிக்கிறேன். முதலாவதாய் கரவல் ஆடுகளின் பின்னாய் திரிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அது ஒரு 16-17-15 வருஷமாக எடுத்துக்கிடலாம். இந்த டீனேஜ் பருவத்தில் தான் தேவன் அவனை சந்திக்கிறார். நிறைய நல்ல ஊழியக்காரர்கள், பெரிய அந்த கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை எடுத்தால் டீனேஜில் கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை தொடர்ந்து அவன் அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறான். என்ன போராட்டம்? ராஜா ஆகக்கூடாதபடி போராட்டம். ராஜா ஆவான் என்று சொல்லி தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜா ஆவதுக்கு தான் அபிஷேகம் பண்ண, ராஜா ஆகலை. ஆனால் ராஜா ஆகக்கூடாதபடி தொடர்ந்து அவன் அதாவது சவுலாலே வேட்டையாடப்படுகிறான். மகா உபத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. இது 2வது காலம். அடுத்தபடியாக 30வது வயதில் அவன் ராஜாவாகிறான். ஒரு 7 வருஷமும் 6 மாதமும் யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். அதாவது ஒரு கோத்திரத்துக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பகுதிக்கு ராஜாவாக இருக்கிறான். இந்த 7 வருஷம் 6 மாதம் முடிந்து அப்புறம் 33 வருஷங்கள் சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாய் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். 4 பிரிவுகள். முதல் 30 வருஷம் 2 பிரிவுகள், அடுத்த 40 வருஷம் 2 பிரிவுகள். கிட்டத்தட்ட 70-71 வயசில் மரித்து போகிறார். ரொம்ப காலம் உயிரோடு இல்லை. ஆனால் ரொம்ப அதாவது யாரும் ஆண்டவரோடு இவ்வளோ ஐக்கியப்பட முடியாத அளவுக்கு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலையும் பிரிவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே எந்த பிரிவில் நீங்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பல பிரிவுகளை வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நல்ல பிரிவுகளை கொண்டு போவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு முதல் 40 வருஷம் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருந்தான். ரொம்ப செழிப்பாக ரொம்ப செல்வமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கு அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்தான். அது கொஞ்சம் கடினமான காலம். அங்கே தான் நிறைய காரியங்களை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்லுகிறான், வாக்கு இல்லை, வல்ல, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் திக்கு வாங்கி மந்தனாவுன்னு சொல்லுகிறான். அதற்கு முந்தின அவனுடைய அனுபவத்தை பார்த்தா ரொம்ப வாக்கிலும் செய்யிலும் வல்லவனாக இருந்தான். எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான். இது அவன் ஊழிய நேரம் நினைச்சான். ஆனால் கர்த்தர் அது ஊழியத்துக்கு தேவையில்லை என்று சொல்லி 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து வச்ச பிறகு அப்புறம் ஆண்டவர் அவனை தலைவனாய் உயர்த்துகிறார். ஆகவே 3 பிரிவுகளாய் மோசேனுடைய காலங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலங்களை பிரித்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு இருக்கிற காலம் உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். ஆகவே இனி வரப்போகிற நல்ல காலங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போவர்களாக இருக்கலாம். தாவீது சொல்லுகிறான், ஒரு நாளில் என்னைக்காவது சவுல் கையால் செத்து போவேன்னு சொல்கிறான். ஆனால் அப்படி நடக்கலை. சவுல் தான் செத்து போனான். தேவன் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாய் என்ன குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் வசனத்தில் சவுலுக்காக இந்த சாமுவேல் ரொம்ப துக்கப்படுகிறான். ஏன்னா அவர் தான் அவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் முடிச்சுட்டதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்தினார். இப்படி நடந்துட்ட முதல் ராஜாவே தோற்று போனான். முதல் குடும்பம் தோற்று போனது இல்லையா? ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். முதல் ராஜா தோற்று போனார். ஆகவே சத்துரு எவ்வளவு எதிராய் போராடுகிறான் என்பதை நம்ம கவனிக்கணும். முதல் குடும்பம் தோற்று போயிட்டு முதல் ராஜாவும் தோற்று போனார். ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான். ஏன் இப்படி ஆயிட்டாண்டவர், ஏன் இப்படி? அநேக நாட்களாய் வருஷங்களாய் துக்கத்தோடு, காலங்களை கவனித்தால் அநேக நாட்களாய் துக்கத்தோடு இருக்கிறான். இதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கலை.
ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம விளங்கிடணும், நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கு பதில் இருக்குது. நம்ம துக்கப்படுறோம் இல்லையா, வேதனைப்படுறோம் இல்லையா, அதுக்கும் ஆண்டவர் பதிலை வச்சிருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தி துக்கத்தோடு இருக்கிறான். வருஷம் அழுதுகிட்டு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறான். வழக்கமாக அவளுடைய வாழ்க்கை எப்படி கேட்டால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அவள் சக்களத்தியாலே அவள் வேதனைப்படுத்தப்படுவோம். அவள் அழுதுகிட்டு இருக்குது அவளுடைய வழக்கம், துக்கத்தோடு இருக்குது அவளுக்கு வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் அவளை நினைவு கூறுகிறார், தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வழக்கத்துக்கு மாறா நடக்கிறது தான் கஷ்டம். பார்த்துருங்க, ஏன்னா இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நம்ம இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி தான் அன்றைக்கு அந்த ஸ்திரீ வந்திருப்பான், அண்ணன் அன்றைக்கி அப்படி தான் வந்திருப்பான். ஆனால் அன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஆண்டவர் செயல்பட்டார். கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கம் போல இப்படித்தான் நடக்கிற நினையாதிருங்கள். வழக்கத்திற்கு மாறாக தேவன் நம்முடைய துக்கத்துக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டா அங்கே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த துயரம்னு சொல்லி 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சற்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும். ஆண்டவர் துயரத்துக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சாத்தான் துயரத்தை துக்கத்தை உண்டாக்குற ஆண்டவர் ஆறுதல் செய்கிறதற்காய் தம்முடைய ஆவியை குமாரன் மேல் வைக்கிற அந்த தீர்க்க தரிசன வசனம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த ஆறுதல் செய்கிறார், சீர்படுத்துகிறார். அப்புறம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். 3 காரியத்தை செய்கிறார். துயரத்தை ஆறுதல் படுத்துகிறார், துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார், துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலத்தை அபிஷேகம் ஊற்றுகிறார். ஆகவே 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். துக்கப்படுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை சீர்படுத்துகிறார், அவர்களுக்கு அதுக்கு பதிலாக ஒன்றா கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது துக்கத்துக்கு முதல்ல ஆறுதலை கொடுக்கிறார், அதை அவங்களை சீர்படுத்துகிறார். 3வது தான் அதுக்கு பதிலா, துயரத்துக்கு பதிலா, துக்கத்துக்கு பதிலா ஆண்டவர் ஆனந்த தைலத்தை அவர்கள் கொடுத்து அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சரிப்படுத்த தானே, நம்ம இருதயத்தை சரிப்படுத்த, துயரப்படுறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவங்களை சீர்படுத்திட்டு அப்புறம் உங்களுக்கு ஆனந்த தைலம், அதாவது அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாத காரியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன காரியத்துக்கு, அது துக்கத்துக்கு என்ன செய்ய போகிறார்கிற காரியத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனந்தப்படும்படி, அதாவது துயரத்துக்கு பதிலாய் ஆனந்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அதுதான் இந்த சாமுவேலுடைய துயரம், துக்கம் இப்போ பிரியமானவர்களை மாற்றப்படுகிறது. ஆகவே ஜெபத்துக்கு எப்படி பதில் இருக்கிறதோ அதுபோல துக்கத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க மறுபடியும் அல்லேலூயா. ஆகவே 2வது காரியம் பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் இந்த 1ஆம் வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது தைலத்தை கொம்பை தைலத்தால் நிரப்பிவான்னு சொல்லுகிறார். இதே கொம்பில் ஊற்றின தைலம் தான் சவுல் மேலே ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அவன் தோற்று போனான். அதை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, முதல் குடும்பம் தோற்று போயிற்று, முதல் ராஜா தோற்று போனான். ஆனால் இந்த தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக்கினார் என்று தான் நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே முதல் குடும்பத்தில் தோல்வி உண்டானது போலவே ஆண்டவர் என்ன பண்ண, முதல் அற்புதத்தை ஒரு குடும்பம் உண்டான நாளில் தான் செய்தார். அது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிறைய நேரம் அதை வாசித்திருப்பீங்க, பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் பிரியமானவர்களே, அது நல்ல ஒரு பகுதி அது. ஏனென்றால் முதல் அற்புதத்தை, கடைசி அற்புதம்னு பைபிளில் எழுதப்படவே இல்லை. கடைசி அற்புதம்னு பைபிளில் எழுதப்படலை. நீங்கள் நம்புங்க, முதல் அற்புதத்தை செய்த தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று நம்புங்க. அல்லேலூயா. ஏன்னா குடும்பங்கிறது ஆண்டவர் இல்லாமல் நடக்காது என்பதுக்கு தான் அவர் இன்றைக்கு அந்த வீட்டில் அற்புதம் செய்தார். அவங்க எல்லாரும் போல ஒரு விருந்தாளியாக தான் அவரை அழைச்சிருந்தாங்க. ஆனால் அவர் விருந்தாளியாக வரலை.
இன்றைக்கு இந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை நான் செய்து துவக்க போகிறேன், முதல் அற்புதத்தை இங்கே தான் செய்ய போகிறேன் என்று தேவன் நம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தினதுனால அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு அந்த அம்மா சொன்ன பொழுது அப்படியான்னு கேட்கல, இப்போ தான் தெரிஞ்ச மாதிரி கேட்கல, ஏற்கனவே தெரிந்த மாதிரி பதில் சொல்லுகிறார். இல்லை, என் வேலை இன்னும் வரலைன்னு அர்த்தம் என்ன? ஏற்கனவே தெரிந்து கொண்டு அதை செய்வதற்காக காத்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. காலங்கள் மிக முக்கியமானது இல்லையா? காலங்கள் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலங்கள் முக்கியம். ஏனென்றால் அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க, 3ஆம் நாளில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடந்த சம்பவத்துக்கு அடுத்து 3ஆவது நாள் ஆண்டவர் கானாவூருக்கு வருகிறார். ஆகவே காலத்தை குறித்து முதல்ல போட்டிருக்கு 3ஆம் நாள். அப்புறம் ஆண்டு சொல்ல என் வேலை இன்னும் வேற, அது காலத்தை குறித்த வார்த்தை தானே. அப்புறம் ஜனங்க சொல்றாங்க, நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே, அது காலத்தை குறித்த காரியம்தான். இதுவரைக்கும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக வைக்கப்பட்டதான காரியத்தை கர்த்தர் உனக்கு தருவதற்கு நல்லவரா? நான் தொடர்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளை, முதல் அற்புதமானது ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் செய்தார். அங்கேதான் ஊழியத்தை துவங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரங்கத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை ஜெயமாக்குறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதல் தோற்று போனதுனால ஆண்டவர் சோர்ந்து போகல. சாத்தான் ரொம்ப கம்பீரமா இருக்கிறான், ஆனால் அவனும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. இப்ப பாருங்க, அடுத்தபடியா வந்த குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு என்று சாட்சிகளா நிற்க ஆரம்பித்தது. தாவீதை கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்து யாரும் செய்ய முடியாத அளவுக்கு தேவனோடு அவனை ஐக்கியப்படுத்தினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, அந்த தைல கொம்பை மறுபடியும் ஆண்டவர் அவனை பயன்படுத்த சொல்லுகிறார், தாவீது அபிஷேகம் பண்ணுவதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து நான் பின்னால சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரே தைல கொம்பிலிருந்து அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஒருவன் தோற்று போகிறான், ஆனால் இன்னொருவனோ ஜெயம் எடுக்கிறான். ஆகவே நாம தைல கொம்பு காரணம், தோல்விக்கு காரணம் என்று சொல்லக்கூடாது. அது ஒரு மனுஷனுடைய பிரியமானவர்களே இருந்ததுதான் அது காரணம். பின்னால கவனிப்போம். இரண்டாம் வசனத்தை பாருங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு எனக்கு, அதாவது சவுலுக்கு நான் தாவீதை அபிஷேகம் பண்ண தெரிஞ்சா எனக்கு கொண்டு போடுவானேன்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் வேற ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ ஒரு பலி அதாவது ஒரு காளையை பலியிட கொண்டு போ, எனக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு என்று, கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லின்னு சொல்லும்படியாய் ஒரு ஆலோசனை கொடுத்து அவர் அனுப்புகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் தாவீத ராஜாவா ஈசாயின் குமார் ஒருவன் அபிஷேகம் பண்ண நான் போகிறேன் என்று. அவன் தைரியமா போக முடியல. சவுல் தெரிஞ்சா கொன்று போடுவானே என்று அவன் சொல்லுகிறான். சவுலுக்கு இது தெரிஞ்சா கொன்று போடுவானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, உயிர் போயிருங்கிறதான ஒரு காரியம் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார். அந்த வழியை சொன்ன பிறகு ஒரு காளையை கையோட கொண்டு போகிறான். அவன் எந்த மனநிலையில போயிருப்பான்னு எனக்கு நான் ரெண்டு காரியம். ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி அவன் போயிருக்க வேண்டும். என்ன ஆண்டவர் இப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவ சித்தம் செய்யணும்னு அப்படியும் போயிருக்கலாம். ரெண்டு விதத்தில் அவன் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரும் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொள்வதற்கென்றே இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையிலே தேவன் தம்முடைய குமாரனை திட்டத்தோடு தான் அனுப்பினார். நம்மை மீட்கும் பொருளாக தவருடைய ஜீவனை கொடுப்பதுக்கு தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதாவது சாமுவேல் கொடுத்த அபிஷேகத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையிலே பலியாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகம் மிக மிக மேன்மை உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அது ஜீவன் போனாலும் பரவாயில்ல அன்று போனதான ஒரு மனுஷன் கொடுத்ததான அபிஷேகம். இது அப்படி இல்லை. ஜீவனை கொடுத்ததுனால தான் தேவன் தம்முடைய குமாரனுடைய கையில் ஆவியை கொடுத்தார் என்று பைபிளில் போட்டிருக்கு. முதல் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் தொடர்ந்து நடந்த முதல் காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்து வருகிறார். 50வது நாள் பெந்திகாஸ்ட்னா 50 டே. இயேசு பெரிய உயிரோடு எழுந்த 50வது நாள். இந்த 40 நாள் உலகத்தில் இருந்தார். மேலே போய் 10 நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த 50 நாள் கழித்து அவர் மேலே போகிறார். 40 நாள் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 40 நாள் கழித்து மேலே போகிறார். 10 நாள் அவர்களை காத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இங்கே சொல்லப்பட்ட முதல் காரியத்தை பார்த்தீங்களா? அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் கேட்கிறதும் காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு போன பிறகு சொந்த இரத்தத்தோடு போனார்னு எபிரேய ஆக்கியோர் எழுதுகிறார். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு போனார். எல்லா பிரதான ஆசாரியர்களும் காளை, ஆட்டுக்கடா இதனுடைய இரத்தத்தோடு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்தார்கள். ஆனால் இயேசு ஒருவரே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த சொந்த இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்திருக்கிறார். பிதாவினுடைய சமூகத்தில் நமக்காய் பிரவேசித்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமாக சொல்வீர்களா? ஹல்லேலூயா. இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்தார். பிரியமானவர்களை, சிலுவையில் சொந்த ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனால் அதுக்கு பிறகு 50 நாள் கழித்து மேலே போனவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஊழியம்? பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு செய்கிறது நினைவு கூறப்படுகிறது இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது நினைவு கூறப்படுகிறது இல்லை என்பது துக்கமான காரியம். விசுவாச பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு உனக்காய் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் சொந்த இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்திருக்கிறவர், உனக்காய் அவர் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண உட்காருவதற்கு முன்னதாக உனக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொன்ன பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. யோவான் 16:26. அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், நீங்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது கேரண்டியோடு சொல்லுகிறார், உத்தரவாதத்தோடு பேசுகிறார். உனக்காக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமாய் உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்காத நேரத்தில் அவர் உங்களுக்காய் ஜெபிக்கிறார், உங்களுக்காய் பரிந்து பேசுகிறார், மன்றாடுகிறார். ஏன்னா லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பைபிளில் போட்டிருக்குது, சீமோனுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டான். எதுக்காக வேண்டிக் கொண்டாராம்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசத்தை இழந்து போனா எல்லாமே போயிற்று. விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பைபிளில் போட்டிருக்குது. விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன, நீங்கள் உங்கள் காதில் கிடக்கிற, கழுத்தில் கிடக்கிறது ரொம்ப கவனமாக பார்ப்பீங்க இல்லையா? அடிக்கடி தொட்டு பார்ப்பீங்க இல்லையா? இதை விட உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்பதை ரொம்ப கவனமாக நீங்கள் அதை நோக்கி பார்க்கணும். ஏன்னா விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்துக்கு எதிராக சாத்தான் போராடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது விசுவாசத்தால தான் பாதுகாக்கப்படுறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அன்றைக்கு ஊழியத்தில் விசுவாசத்தை விட்டுட்டாங்க. விசுவாசிகளும் விசுவாசம் இல்லாதவங்களாக இருக்கிறார்கள்.
ஒரு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் எதுக்கு கேட்டால் விசுவாசத்துக்கு எதிராக தான் போராட்டம். ஆனால் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னுடைய பையனுடைய கார்ட்மனுடைய வரவேற்பு நாங்கள் ஓப்பன் ஏரில் வச்சுருந்தோம். எனக்கு இவ்வளோ மழை பெய்யுன்னு இந்த வருஷம் நினைக்கல. ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜபிக்கும் பொழுதும் மழை பெஞ்சிட்டு நீடிச்சுட்டு அது காலம் நீடிச்சுட்டே வருது. ஆனாலும் ஜபத்தை கேட்கிறவர் நிச்சயங்கிற நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. எங்கள் ஊருக்கும் அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஊரில் மழை பெஞ்சிச்சு. அங்கே மழையில் நனைஞ்ச ஆட்கள் வந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நானும் எங்கள் ஊரில் மழை பெய்யல, நாங்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யல. அது முடிஞ்ச பிறகு லேசாக மழை தூரிச்சு. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கவனமாக கேட்டார். 5 மாதங்கள் நாங்கள் ஜெபிச்சிருந்தோம். ஆண்டவரே இடத்தை ஆயத்தப்படுத்தி, இடம் ஆயத்தம் இல்லாமல் கிடந்துச்சு, இடத்தை ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு விருந்து கொடுக்கணும், அதுக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் செய்ய முடியாது, எங்களுடைய கையை திடப்படுத்தினார். எல்லா காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு காரியத்திலும் குறைவில்லாதபடி நிறைவாய் நடத்தினார். எனக்கு சந்தோஷமாக சொல்லுவேன் அல்லேலூயா. ஏன்னா நான் என் குடும்பத்துக்காக ரொம்ப ஜெபிக்கிறது, என்னுடைய மனைவி நல்லா ஜெபிக்கிறவள். ஆகிய என் பிள்ளைகளை குறித்தெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவள் இல்லாதனால பிரியமானவளை நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வேண்டிக் கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்கள் அல்லேலூயா. உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறது. நான் சொல்ல வேண்டியதை இந்த ஊழியத்தை அவர் இன்னைக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு ரெஸ்டே கிடையாது. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு செய்துக்கிட்டு இருக்கிற ஊழியத்தை மறந்து இன்றைக்கு, அதாவது கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதலையும் ரொம்ப நல்லா நினைக்கணும். சாத்தான் கிறிஸ்மஸ் கொடுக்கறதான முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுக்கறதுக்கு ஜனங்களுக்கு மறக்கடிச்சிட்டான். அது ரோமன் கத்தோலிக்க சபையால் வந்த பழக்கம். கிறிஸ்மஸ் அல்ல, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதல் முக்கியம். உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். பிரியமான இயேசு உயிரோடு எழுந்தன்னைக்கு தோற்கடிக்கப்படல, மரணத்தன்னைக்கு தான் தோற்கடிக்கப்பட்டான், உயிர்த்தெழுதன்னைக்கு தான் தோற்கடிக்கப்பட்டான். ஆக மரணத்தையும் உயிர்த்தெழுதல் ரொம்ப நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கணும். அதுக்கு அப்புறம் இன்றைக்கு எனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க, அப்ப கரங்களை வைத்து அல்லேலூயா. எனக்காய் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டு, அதனால தான் நான் இதுவரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்கிறேன், நிர்மலமாகாமல் இருக்கிறேன், கைவிடப்படாமல் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய விசுவாசிகள் ஆன பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியத்தை வந்து பாவமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் தேவனுடைய இரக்கமும் கிருபை நமக்காய் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறபடியினாலே நாம் இன்றைக்கு நிலைநிற்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மனுஷன் கொடுத்த அபிஷேகம் அவ்வளவு மேன்மை உள்ளதாய் தாவீது மேல இருக்குமானால் அதை விட ஜீவனை கொடுத்தவர் தம்முடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆக இது அதை விட மிக மிக மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. 3ஆவதாய் பாருங்க, வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். எனக்காக அபிஷேகம் பண்ணு, எனக்காகங்கிற வார்த்தை. ஆனால் ஆண்டவர் அதை விட மேன்மையாக ஒரு காரியத்தை கேட்கிறார், எனக்காக. நம்மள அநேகர் ஆண்டவர் நமக்காக என்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அவர் எனக்காக இருக்கிறார், இப்படி தானே? அவர் எனக்காக இருக்கிறார் என்பதுதான் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, அதுதான். ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டு எனக்காக ஒருத்தர் வேணும் இல்லையா? அதை ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள்? ஆண்டவருக்கு அவங்களை பிரித்தெடுக்க தருவீர்கள்? எனக்காக அவர் அழைக்கிறார். அடுத்த 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கோலியாத் சொல்றான், உங்களில் ஒருத்தரை தெரிந்துக்கிடுங்க, நீங்க ஒருவனை தெரிந்துக்கிடுங்க, நான் ஒருத்தன் நிற்கிறேன். ஒருத்தருக்கு மோதி பார்ப்போம்னா அப்படி கூடுறான். அப்போ பிசாசு சொல்றான், பிரியம் உங்களை ஒருத்தனை தெரிந்துக்கிட்டு எனக்கு எதிராக வாங்க சவால் விடுகிறான். ஆண்டவரும் சொல்லுகிறார், எனக்காக ஒருவன் வேணும்னு அவர் கேட்கிறார். எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணி, எனக்கு ஒருத்தன் வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ எனக்கு யாரும் இல்லை, இஸ்ரேல் ஜனத்தை மேய்க்கிறதுக்காக எனக்காக ஒருத்தன் இல்லை, எனக்காக யாரும் இல்லைங்கிற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார், எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. நீங்க இதை கவனிக்கிறீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை பிரித்தெடுக்க ஒப்பு கொடுப்பீர்களா? சபைங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? உலகத்தினுடைய எல்லா காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். வேற எதில் அவங்க அங்கமாக இருக்க போறது இல்லை. சகல காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் சபை.
அது ஆராதனைக்கு வர்றவங்க தான் சபைன்னு சொல்ல முடியாது. சகல காரியத்தில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். தேவனுக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவன் தனக்காக ஒருவனை எதிர்பார்த்தார், அப்படி ஒரு அவருக்கு கிடைச்சான். அது சந்தோஷமான காரியம் இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் தேவனுக்காக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்காக இருப்பது நிச்சயமான காரியம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முதலாவது அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது முதல்ல அவர் செய்த காரியம். இன்றைக்கு அவருக்காக நீங்கள் இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்காக இருப்பது அது நிச்சயமான காரியம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமாக சொல்லுவா, அல்லேலூயா. அவருக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன். அவருக்காக அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லலாம். தேவனுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா இடத்திலும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, வாரத்தின் 7 நாளும் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. சந்தோஷமா சொல்லுவோம், அல்லேலூயா. அப்படி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே யாரும் உங்களை நடத்த வேண்டாம், நீங்களே ஆராதிக்கிறவங்களா இருப்பீர்கள். சரியா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அடுத்த காரியம் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனார். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். சமாதானமா? சமாதானம் தான் சொல்றான். 5வது சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்து. ஒரு சாமுவேல் வரும் பொழுது பெத்லெகேம் ஊரார் தத்தளிக்கிறாங்கன்னு சொன்னா இயேசு வரப்போகிறார். உலகமே தத்தளிக்க போகிறதான ஒரு காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. ஆனால் யாருக்கு சமாதானம்? தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே அது ஒரு சமாதானத்தின் காலம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சாமுவேலுக்கு ஜனங்கள் இவ்வளவு பயந்தா, இன்றைக்கு இயேசுநாதர்னு சொன்னா எப்படி இருக்க போறான்னு மக்களுக்கு தெரியாது இல்லையா? இயேசுநாதரை ஒரு பரிதாபமான தோற்றத்தோடு படத்துல தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க விக்கிரத்தை பார்த்தா கையில் ஆயுதம் இல்லாத விக்கிரகமே கிடையாது. ஆண்டவரை பார்த்தா கையில் தழும்புறும் பரிதாபம். அது இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இருதய ஆண்டவர் அது. பிரியமானவர்கள், ஆனால் இயேசு குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு தோற்றம். அதை யார் பார்க்குறா? உயிரோடு இருந்த காலத்தில் இயேசுவை பார்த்ததான யோவான் அப்போஸ்தலன் இப்போ அவர் மகிமையை பார்த்தபடி செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தான்னு போட்டிருக்குது. எல்லாரும் சொல்லுங்களேன், அல்லேலூயா. செத்தவனை போல பாதத்தில் விழுந்தான்னு போட்டிருக்குது. அவரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். என்ன மகிமையான ஒரு தோற்றம்! அதுதான் ஆண்டவர். அப்படித்தான் ஆண்டவர் சித்தரிக்கணும், அப்படித்தான் ஆண்டவரை கவனிக்கணும். அவரை குறித்து போட்டிருக்குதுல, முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சு. அவன் சூரியனை தெய்வம்னு வணங்குறான். இங்கேயோ ஆண்டவருடைய முகமே சூரியனை போல பிரகாசிக்கிறது. பயங்கரமான தோற்றத்தோடு நின்று கொண்டு இருக்கிறார். சபை நடுவே உலாவி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், அல்லேலூயா. 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிலாக்கியம் கேட்டீங்கன்னா, எங்களை கர்த்தர் தம்முடைய கையில் வச்சிருக்கிறார். அதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உங்களை கர்த்தருடைய கையில் வச்சிருக்காருன்னு யோவான் சுவிசேஷத்தில் போட்டிருக்குது. என் பிதாவின் கையிலிருந்து ஒருவன் உங்களை பறித்துக் கொள்வது இல்லை, அதுவும் போட்டிருக்குது. ஆனால் ஊழியரை குறித்து வாசிக்கும் பொழுது குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் வாசிக்கிற பிரியமானவர்களை நட்சத்திரங்களை கையில் வச்சிருந்தார்னு போட்டிருக்கு. அவங்க ஊழியக்காரர்கள் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு அதுதான். எல்லாரும் சந்தோஷமா சொல்லுவோம், அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம், அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் வந்த பிறகு எவ்வளோ மேன்மையாக கர்த்தர் உயர்த்தி வச்சாலும் அவருடைய கையில் இருக்கிறதா பெரிய சிலாக்கியமான காரியமாக நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், அல்லேலூயா. சரி, சமயம் சீக்கிரமாக கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, அவனுடைய பிள்ளையெல்லாம் விருந்துக்கு கூப்பிடுன்னு சொல்கிறான். ஆனால் தாவீதை விட்டுட்டான். ஏன்னா தாவீது ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலை. அந்த வீட்டில் கடைசி பிள்ளை, எல்லா வீட்லேயுமே இளைய பிள்ளை செல்ல பிள்ளையாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கலை. எல்லாம் உன் பிள்ளையெல்லாம் விருந்துக்கு கூப்பிடு, பலி விருந்துக்கு கூப்பிடுனா எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கணும். ஆனால் தாவீதை கூப்பிடலை.
பிரியமானவர்களே, ஆனால் தேவன் தாவீதை தான் முன்குறிச்சிருந்தார், அவனை தான் ஆண்டு முன்குறித்திருந்தார். ஆனால் அந்த காரியம் தான் நடக்காமல் இருக்குது, அவன் அழைக்கப்படலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏன் கர்த்தர் எழுதி வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சாமுவேல் தவறு பண்ணுறான். அவன் பண்ண ஒரே தவறு இதுதான், தன் பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு நேர்மையாக வளர்க்கலை. தன் பிள்ளைகளே நேர்மையாக கர்த்தருக்குன்னு, அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்குது. ஒரு ஊழியக்காரன் சபையை நடத்துகிறவன் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கணும்னு போட்டிருக்கு. அநேக ஊழியருடைய பிள்ளைகள் தான் ரொம்ப நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன்னா வளர்க்கலை, சாமுவேல் தன் பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு வளர்க்கலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு காரியம் அவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறவனை தான் எனக்காக அபிஷேகம்னு சொல்லியிருக்க. அவன் ஒருத்தர் முகத்தை பாத்திர வளர்ச்சி அதில் வாட்ட சாட்டமாக இருந்த உடனே, ஓ இவன் தான் ராஜான்னு அபிஷேகம் பண்ண போகிறான். ஏன்? இதற்கு முந்தி சபையில் அவன் பார்த்துருக்கிறான். சபையில் ஆண்டவனை காண்பித்த பொழுது எல்லாரை விட அவன் எல்லாரோட உயரமாக இருக்கிறான். எல்லாரும் அவன் தோலுக்கு கீழே இருந்தாங்க. சபையில் அவன் உயரமானவனாக இருந்தான். ஆகவே இப்பொழுது இந்த முதல் பையனை பார்த்த உடனே, அவன் மிலிட்டரியில் இருக்கிறான், அவனை பார்த்த உடனே இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறான். கர்த்தர் சொல்வதற்கு முந்தையே செயல்பட போகிறான். ஏன் கர்த்தர் இதை எழுதி வச்சார் தெரியுமா? நான் குறித்திருக்கிறவனை யார் நினைத்தாலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை குறித்திருப்பாரானால், உனக்காக உன்னை குறித்திருப்பாரானால், அதை உனக்கு செய்வதற்கு ஆண்டவர் ஒருவரே போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகார மனைவியை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பிள்ளை தாரும் என்று ஆபிரகாம் இடத்துல கேட்கும் பொழுது, ஆபிரகாம் பிரியவன் அவனை மனைவியை எடுத்துக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு இஸ்மவேலை தான் கொடுத்தார். ஈசாக்க ஆண்டவர் ரெபெக்கா, அதாவது சாராளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். சந்தோஷமா எல்லாரும் சொல்லுங்களேன் அல்லேலூயா. எனக்கு எப்படி ஒரு பிள்ளை வந்து அவன் கேட்கிறான். ஆனால் ஆண்டவரோ ஆகாருக்கு ஈசாக்க கொடுக்கல, ஆகாருக்கு இஸ்மவேல் கொடுத்துட்டு அவளுக்குன்னு வச்சிருந்ததை அவளுக்குன்னே கொடுத்தார். இவ்வளோ ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வேண்டான்னு சொன்னாலும் கூட தேவன் நமக்காய் குறித்து இருக்கிறதை நமக்கே தருகிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணியாச்சு இல்லையா? சமயமானதுனால முடிக்கிறேன். எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணியாச்சு. ஆனால் இவனை பரிசுத்தம் பண்ணலை. இவன் அங்கே காட்டில் உட்காந்து கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா பலி விருந்துக்கு அழைப்பிச்சு எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி ரத்தத்தால் எல்லாரும் சுத்திகரித்து அந்த காளையை பரிசெலுத்தி எல்லாம் சுத்திகரிச்சாச்சு. ஆனால் இவனை சுத்திகரிக்கல, இவன் அங்கே இருக்கிறான். ஆனால் யார் சுத்திகரித்தான் சொல்லுங்க? தேவனே அவனை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் கரங்கள் அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நேரம் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார். நாம் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், தம்முடைய ஜனத்தை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன் அல்லேலூயா. இவங்க எல்லாரும் சாமுவேலால இந்த காளையின் ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டாங்க. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவரும் தேவனாலேயே சுத்திகரிக்கப்பட்டவனாய் கடந்து வருகிறான். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்க தான் கத்திருந்தா இதை அனுமதிச்சு. என்ன காரியம் கேட்டீங்கன்னா, முகத்தை பார்த்து இவன் தான் சொல்லி அபிஷேகம் பண்ண பார்த்தீங்களா? அதில் ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். நீ முகத்தை பார்க்கிறா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீங்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதை நீங்கள் எல்லாரும் சத்தமா அதை சந்தோஷமாக விளங்கிக்கிடணும், ஏற்றுக்கிடணும். என் இருதயத்தை ஆண்டவர் திறந்து பார்க்கறதுக்கு அது திறந்த புஸ்தகமாக அவருக்கு இருக்குது. அதை அடிக்கடி ஒரு திறந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, திறந்து அவருக்கு திறந்தே இருக்குது. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை தேவன் நன்றாய் அறிகிறவராக இருக்கிறார். இருதயம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். சாத்தான் நம்முடைய இருதயம் தெரியாது. சாத்தான் நம்முடைய இருதயம் தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க புருஷனுடைய இருதயம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்க மனைவனுடைய இருதயம் புருஷனுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. தெரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? இவனை கெட்டுனதுக்கு பதிலாக நான் சும்மாவே இருந்திருக்கலான்னு நினைச்ச நேரம் எத்தனை நேரம்? இவளை கட்டி நான் படுற பாடு கஷ்டமான பாருன்னு இவர் நினைச்ச காலம் எத்தனை நேரங்கள்? இருதயத்தை தான் கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒருவர் இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறார். சாத்தானுக்கு இருதயத்தில் அவர்களை தெரியாது. ஆனால் இருதயத்தில் அவன் அவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து வைக்க முடியும். பிசாசு நம்முடைய இருதயத்தை அறிய முடியாது, ஆனால் அவனுடைய எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு இடம் கொடுத்துட்டா அப்புறம் அவனை ஆளுகை செய்ய முடியும். தேவன் ஒருவரை இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இருதயத்தை பைபிளில் போட்டிருக்குது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஏன் இருதயத்தில் இருந்தா நல்லது வரும்னு பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாரும் எங்கேயோ ஒரு வந்து நினைக்கிறாங்க. உனக்கு வேண்டியதை கர்த்தர் இருதயத்திலிருந்து எடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்திலிருந்து உனக்கு வர வேண்டி வரப்போகுது. எல்லாரும் எங்கேயோ வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த ஊழியக்காரி ஜெபம் பண்ணிட்டா, இவர் ஜெபிச்சிட்டா, அதெல்லாம் நடக்காது. உன் இருதயத்திலிருந்து உனக்கு அது வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுக்கிறான். உனக்கு நல்லது வேணும், உன் இருதயத்திலிருந்து வரப்போகுது. அப்படி என்ன சொல்ல, ஆண்டவரே என் இருதயத்தை நல்ல பொக்கிஷமாய் மாற்றும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை நல்ல பொக்கிஷமா மாற்றும். அல்லேலூயா. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுக்கிறான். அது இருதயத்திலிருந்து வருகிறது. கரங்களை வச்சு எல்லாரும் சொல்ல அல்லேலூயா. இந்த காரியம் யாருக்கு உண்மையா இருந்துச்சு? பிரியமானவர்களே, தாவீதுனுடைய வாழ்க்கையில் உண்மையா இருந்துச்சு. நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. இப்ப எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதை நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் ஒத்துக்கிடுவீங்களா? தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்களுடைய இருதயத்தை குறித்து நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே என் இருதயம் திருக்குள்ளது மகா கேடானது. அது அறியத்தக்கவன் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கு. எல்லா இருதயம் மோசம்தாங்க. எந்த மனுஷனுடைய நல்ல இருதயம் கிடையாது. ஆனா என் இருதயம் நல்ல இருதயம் இல்லை, அது பொல்லாதது என்று யார் அறிந்து கொள்வானோ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அதை அறிந்து கொள்கிறவன் யார்? பார்த்தீங்களா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? அப்ப நான் என்ன நம்புறேன் கேட்டீங்கன்னா, இந்த 8 பேர்ல 7 பேரும் தோற்றத்தில் நல்லா இருந்தாங்க. ஆனால் தாவீதோ தன் இருதயத்தில் ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லாத ஆண்டவரே, என் இருதயம் மகா திருக்குள்ளது கேடானது எனக்கு தன் இருதயத்தை தேவன் முதல் திறந்து வைக்கிறவனா இருந்தான். ஆகவேதான் ஆண்டவர் அவனை தனக்காய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள், அல்லேலூயா. எப்பொழுது மறந்து போகாதீர்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபத்தில் கொஞ்ச நேரமாவது இருதயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அன்றைய இருதயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவனா இருந்தால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார். என்ன இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும், அது 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 ஆங்கிலத்தில் எல்லா கவனத்தோடு இருதயத்தை காத்துக்கொள் போட்டிருக்கு. நான் முந்தி சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். உங்க கழுத்துல காதல கிடக்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எல்லா கவனத்தோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள்ள கவனமா இருக்கீங்களா? அப்படியானால் ஆவியானவரே என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அவர்கிட்ட கேட்கணும். என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள முடியாது, ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுக்கணும். அவர் இருதயத்தை காத்துக்கொள்வார், நல்ல பொக்கிஷமாய் மாற்றுவார். அது பைபிளில் போட்டிருக்கு. ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும். நல்லது ஜீவ ஊற்று என் இருதயத்திலிருந்து புறப்பட போகிறது. கரங்கத்தை எல்லாரும் சொல்லுங்களா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்த தாவீதினுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நல்ல ஊற்று கர்த்தர் அவருக்கு புறப்பட வச்சார். கடைசியாய் வாசிக்கிற அதை ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டு சொன்னார் 4 வகையான நிலங்கள். எல்லாம் வசனத்தை விதைக்கிற ஒரு அனுபவம், அந்த ஓமை தான். ஆனால் 4வது நிலம் போட்டிருக்கு, நல்ல நிலம். ஆண்டவரே வசனத்துக்காக என் இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றும். சொல்லுங்க, வசனத்துக்காக என் இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. வசனத்தை உள்ள வச்சு காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவங்க தான் 100, அதாவது அந்த நல்ல நிலம்னு பைபிளில் போட்டிருக்குது. நல்ல நிலமாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றி விடுவாராக. எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்களேன், கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவரே அவருடைய இருதயத்தை அறிந்தவராக இருந்தார். கடைசி பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், தாவீது வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். தாவீதோட தான் பந்தி இருப்பேன், அவன் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுகிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த காரியத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். பைபிளில் போட்டிருக்குது, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்,
ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். முதல்ல யார் போஜனம் பண்ணுவார்? ஆண்டவர் நம்மோடு போஜனம் பண்ணுவார். இந்த சாமுவேல் காத்திருக்கிறது போலவே தேவன் நமக்காய் காத்திருக்கிறார். இந்த போஜனங்கிறது ஐக்கியத்துக்கான காரியம். அதாவது யூதர்கள் எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறவங்க கிடையாது. வாசல் நம்மளை படுத்த வாசலில் வச்சு அனுப்பிவிடுற ஆட்கள் இருக்காங்க, அப்புறம் வறண்டாவில் வச்சு அனுப்பிவிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான மட்டும்தான் டைனிங் டேபிளை வச்சு உட்கார வச்சு அவங்களோடு சாப்பாடு கொடுத்து அவங்களோடு போஜனம் பண்ணுகளாக இருக்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் கூட போஜனம் பண்ணுவான். இப்படி தேவன் நமக்காய் காத்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா சொல்லுவோம், கரங்களை வைத்து அல்லேலூயா. நீங்கள் அவரோடு போஜனம் பண்ணி விடுவீர்கள். ஆனால் ஒரு புது பலத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையிலேயே புதிய பலத்தோடு என்ன செய்யுங்க, உங்களுடைய வேலைகளிடம் அந்த நாளை துவக்குவதற்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு நேரம் சாப்பாடு முக்கியம். சிலருக்கு மதிய நேரம் சாப்பாடு, இல்லை காலை நேரம், இல்லாட்டா இரவு நேரம். ஆனால் எப்படி ஆகிலும் தேவனோடு பந்தி இருக்கிற ஒரு நேரம் தேவன் நமக்கு கொடுக்க அவர் எதிர்பார்க்கிறார். கதவை தட்டிகிட்டே இருக்கேங்கிறார். இது ரட்சிக்கப்படாதவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, சபையில் இருக்குன்னு சொல்லப்படுற வார்த்தை. ஏன்னா சபை எல்லாருடைய இருதயம் அடைக்கப்பட்டு போயிருக்கு. ஒருத்தரும் ஆண்டவருக்கா திறக்கலை. ஆண்டு சொல்ல என் கதவை திறந்த நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுன்னு சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்களேன் சந்தோஷமா அல்லேலூயா. 6 நாள் நீங்கள் தேவனோடு கூட போஜனம் பண்ணுகிறதான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசி உறுதிப்படுத்துவார். நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் கோயம்புத்தூர்ல தான் ரட்சிக்கப்பட்டு அங்கே தானே ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, நான் 6 நாள் வேதத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். எனக்கு ஊழியம் அழைப்புனா தெரியாது, ஆனால் பைபிள் இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் சண்டே அங்கே ஆராதனை போன ஒரு வார்த்தையாவது கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். என்னோடு கர்த்தர் பேசினார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. மறுபடியும் வசனத்துக்கு வருகிறேன். என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என்னுடைய புயம் அவனை யாரோட குறித்து சொல்லுகிறார்? என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். நீங்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தானா? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா? அப்படியே கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்துதான் உங்கள் வாழ்க்கையை துவக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போகிறது. இந்த வருஷத்துக்கான ஒரு காரியம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையிலேயே கர்த்தருடைய கையும் கூட உறுதியாக இருக்கு. என் புயம் அவனை. இப்போ நீங்களாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கு சொல்லுங்க. உங்க கையில எனக்காக பராக்கிரமம் இருக்கு, அப்படி சொல்லுங்க. எனக்காக பராக்கிரமம் இருக்குது. கர்த்தருடைய வலதுகரம் எனக்காக உன்னதமா உயர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல நேரத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். தேவன் கொடுத்த வார்த்தைகளை ஒரு நிமிடம் நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆண்டு நமக்கும் இதே வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து தியானித்தோம். மீண்டும் ஒரு விஷயம் கூட அந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று? சும்மா கையை உயர்த்தாதீங்க. உண்மையிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் மட்டும் கை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் என்னோடு பேசினார் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்துங்க. நான் கேட்குறதுக்காக இல்லை, உண்மையிலே கர்த்தர் உங்களோட பேசியிருந்தால் நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. என்ன காரியத்தை கர்த்தர் உங்களோட பேசினாரோ அதை தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. பொதுவான ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரோ, எந்த காரியத்தை உங்களிடத்தில் எதிர்பார்த்தாரோ அந்த காரியத்துக்காக மட்டும் இப்போ நீங்கள் அவங்க ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நேரம் உங்களுக்கு டைம் தரேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு கூட நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினீர், இதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீ இருதயத்தை குறித்து பேசினீர் ஆண்டவரே, உம்மோடு கூட நேரம் செலவிடுவதை குறித்து பேசினீர், வசனத்தை காத்துக்கொள்வதை குறித்து நீர் என்னோடு கூட பேசினீர் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை குறித்து என்னோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சொன்ன காரியங்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நேரத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார், அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று கிரியை செய்ய அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். திராட்சை ரசம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்தார். உன் குடும்பத்தில் எது இல்லையோ அதை கொடுப்பதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி ஒப்பு கொடுத்துச்சோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. எங்களோடு கூட பேசின காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக செயல்பட கர்த்தர் ஒரு புயத்தை வைத்திருக்கிறேன், ஒரு கரத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் நீர் எதிர்பார்க்கிற எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று கேட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் ஆண்டவருக்காக, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷையை பேசி எனக்கு நானே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டதற்காக அல்ல, கர்த்தருக்காக காரியங்களை சாதிக்கத்தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக வாழ்வதற்கு 16ஆம் அதிகாரத்தில் எனக்காக என்று ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சார்பில் சத்துருவை மேற்கொள்ள ஒரு ஆள் தேவைப்பட்டது. இன்றைக்கி கர்த்தர் உன்னை கையில் எடுக்கும்போது எதுக்காக எடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு தேவை இருக்கிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நாளைக்கு ஒருவேளை நீர் என்னை கையில் எடுக்கலாம், நாளைக்கு நீர் என்னை பயன்படுத்தலாம், என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட உம்முடைய கரம் எங்களோடு கூட உறுதியாக இருக்கிறது, உம்முடைய புயமைகளை பலப்படுத்தக்கூடிய புயமாக இருக்கிறது என்பதை நீர் தெரிந்து கொண்ட தாவீதுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு நீர் சொன்ன வார்த்தைகள் இந்த நாளில் எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரை பகிர்ந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களை குறித்து யார் யாரோடு பேசினீரோ அவர்களெல்லாம் எடுத்த தீர்மானங்களில் கடைசி வரை நிலைத்திருக்க இருதயத்தை ஆண்டவரை எல்லா காவலோடு காத்துக்கொண்டு அதிலிருந்து ஜீவ ஊற்று வருகிறதை கண்டு மகிழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எப்பொழுது நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டு உமக்காய் வாழ கிருபை தார. கர்த்தருடைய வார்த்தையை பேசினுடைய தாசனுக்காக, அருமையான பாஸ்டர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.